சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னவோ ஒன்னும் யூகிக்கவே தெரியல. நாம ஒன்னும் குழப்பிக்க வேணாம். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். எப்படியோ அந்த வெக்காளி அத்தா புண்ணியத்துல நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்தா சரி. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட இருப்போம். சரிதா, சரி சரி, நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா. அப்பாடா, எப்படியோ நான் நினைச்ச மாட்டுக்க என் பேத்திக்கு நல்லது நடந்துரும். வெக்காளியாத்தா, வெக்காளியாத்தா, நீ நடத்தி கொடுத்துருவ. நீ நடத்தி கொடுக்கணும். உஷாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன, எனக்கு வெற்றி ஞாபகமாவே இருக்கு. பேசாம கால் பண்ணி பேசுவோம். இல்ல வேண்டாம். இல்ல பேசணும்னு தான் தோணுது. பேசிடுவோம். ஆனா கால் பண்ணி என்ன பேசுறது? அகில், என்ன இவ்வளவு நேரம் ஹோம்வொர்க் பண்ற? இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டாங்களா? ஆமாப்பா. இன்னும் எவ்வளவு இருக்கு? அப்பா ஹெல்ப் பண்ணட்டா? இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நானே முடிச்சிடுவேன். பொறுமையா பண்ண. புடவை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பேசுவோம். அதுதான் சரியா இருக்கும். சூப்பர். சரி, மிஸ்டேக் இல்லாம பண்ண. சரிப்பா. என்ன சுந்தரி, இந்த நேரத்துல? ஏன் இந்த நேரத்துல கால் பண்ண கூடாதா? பண்ணலாமே, எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம். தூக்கம் வரலையா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? தூங்குற நேரத்துல கால் பண்ணா ரெண்டு அர்த்தம் தானே இருக்க முடியும். ரெண்டு அர்த்தமா? என்னது? ஒண்ணு தூக்கம் வரலன்னு அர்த்தம், இன்னொன்னு ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மேடம் எந்த அர்த்தத்துல கால் பண்ணிருக்கீங்க? ரெண்டுமே இல்ல. சும்மா பேசலாமே தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, எனக்கு சாரி எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதுக்குதான். என்ன நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இதுக்கு சொல்லாம வேற எதுக்கு சொல்லுவாங்கன்னு சார் சொல்றீங்களா? அதில்ல வெற்றி, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சாரியா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்னால அந்த நேரத்துல என்னோட சந்தோஷத்தை காட்டிக்க முடியல. அப்போ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன். அதான் சொல்லணும்னு தோணுச்சு, உடனே கால் பண்ணிட்டேன். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். சரி, வச்சிரட்டுமா வெற்றி? இல்ல, ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
எதுவும் இல்லையே. இல்ல ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. அதான். நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா சுந்தரி? இல்ல, நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவ்வளவுதான். அதான் நான் சொல்லிட்டேனே. அவ்வளவுதான். குட் நைட். சுந்தரி, என்ன இது பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? சுந்தரி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல தயங்குறாங்க. அது என்னன்னு தான் தெரியல. என்னவா இருக்கும்? அகில், அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்பா. ரொம்ப பிடிக்கும்னா? அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லடா, அந்த ரொம்ப பிடிக்கும்ங்கறத தான் எப்படி சொல்லுவ? அதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன்லப்பா. இல்லடா, அப்பா சொல்றத நல்லா கேளு. உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? ஆனா அந்த ரொம்ப பிடிக்கும்ன்றத நீ எப்படி சொல்லுவ? என்னப்பா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அகில், சொல்லுடா செல்லம், ப்ளீஸ். அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அகில் அகில், அதுல அகில், நான் சொல்றது புரியுதா? ரொம்ப பிடிக்கும்ன்றல்ல, அந்த ரொம்ப பிடிக்கும்ன்றத நீ எப்படி சொல்லுவ? சொல்லு, சொல்லுடா, நீ எப்படி சொல்? போதுமா? இப்படிதான் சொல்லுவேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்பா இப்படி பண்றீங்க? போங்கப்பா, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் பாட்டி கூடயே தூங்க போறேன். டேய் 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 டேய்